அபிரகாம் சார், இப்போ ஒரு கட்சியை தொடங்கி உடனே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு தலைமை அப்படிங்கிறது அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து விலகி திமுகவில் வந்திருக்காங்க அப்படிங்கிற பேச்சிருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, இப்போ மாற்று கட்சி சேர்ந்தவங்க திமுக இணையக்கூடிய நிகழ்வுங்கிறது பலமுறை நடந்திருக்கிறது. ஆனா அது எல்லாம் அந்த அளவுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவம், அந்த எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவம் இந்த நிகழ்வு கொடுக்கப்படுது அப்படின்ற போது பல கேள்விகள் நமக்கு எழுது இல்லையா? வேற கட்சி சேர்ந்தவங்க திமுகவுக்கு வராங்கன்னா அது நிறைய முறை நடந்திருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் போனது கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் போறாரு, இந்த இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலா அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இப்ப சூழல் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, என்ன பிரச்சனையை மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனையே இல்லாம தன் பெயரை எல்லா இடங்களையும் நம்ம பிரதானமாக நிரூபிச்சுக்கணும், இல்லைன்னா பிரதானமா நம்மளை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்கிற ஆட்கள் யாருன்னு அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஒரு பொய்யை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது உண்மையாயிராது. ஆனால் இந்த பொய், இன்னைக்கு சொல்ற பொய் நம்ம பொய் சொன்னோம்னா நிச்சயமா அது மறந்துடும், நாளைக்கே மறந்துடும், அடுத்த ஒரு மணி நேரத்திலே அதை மறந்துடுவோம் நம்ம. ஆனால் உண்மையாக இருந்தால் பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அது இந்த நாளில் இது நடந்ததுன்னு சொல்லி நினைவுபடுத்தி பேச முடியும். இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற பல பேரும், அதுல குறிப்பா ஒருத்தர் தொடர்ச்சியாக வாயை திறந்தா பொய்யை தவிர வேற ஒண்ணுமே பேசுறது இல்லை. அது அவருக்கு ஒரு பெரிய உத்வேகமாக, பெரிய மகிழ்ச்சியா இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டது. முன்னாடில இருந்து அவர் அவரை சுத்தி இருந்த தம்பிமார்கள் எல்லாம் பயங்கரமா அவரை கொண்டாடுறதோட விளைவு, அவர் என்ன பேசினாலும் கெக்கன்னு சுத்தி சிரிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறார், நம்ம என்ன பேசினாலும் அது சரியா இருக்கு, நம்ம பேசுற கருத்தை ஆமோதிக்கிறாங்க. நாம் தமிழர் குறிப்பிட்டாரு, சீமானதான் குறிப்பிட்டாரு எடுத்துக்கலாமா? இல்ல, நான் திரும்பி வரேன், இன்னும் பாயிண்ட்டுக்கே நான் வரல. இந்த சூழ்நிலை இப்படி ஒருத்தர் ஒரு பிம்பமா உருவாகிட்டு இருக்கும் போது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட யாரெல்லாம் அடையாளப்படுத்த வேண்டிய நபர்கள்னு காட்ட வேண்டிய இடத்துல திராவிட இயக்கங்கள் கண்டிப்பா செயல்பட்டுத்தான் ஆக வேண்டிய கட்டாயம் வருது. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பொய் பேசிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் எலைட் அரசியல் நடத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே நாளைக்கே ஆட்சியை பிடிச்சிருவேன்ற. இப்ப நீங்க தமிழ் மண் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் அரியணையில ஏற்றாது. எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் மக்களால் ஏற்கப்படாத வரைக்கும் இந்த மக்களுக்கு துரும்ப கூட நீங்க கிள்ளி போடவே இல்லை. அப்ப ஆட்சி அதிகாரம் மட்டும் தேவை அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிற நபர்களை அடையாளம் காட்ட வேண்டிய இடத்துல இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப இவர் சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருக்கும் அப்படின்னா, நாங்களாம் பேசின மேடையை கூட நான் அந்த கண்ணியத்தை குறைக்க விரும்பலன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தங்களுடைய செயல்களால் மக்களால் புறக்கணிக்கப்படுகிற மனிதர்களாக பார்க்கப்படுகிறவர் முதல்ல இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு சீமான். அடுத்ததாக அரிதாரம் பூசிக்கொண்டிருக்கிற நம்ம நடிகர் விஜய், அவர் இன்னும் நடிகர் தான், முழு நேர அரசியல்வாதியா மாறவே இல்லை. இவர்களையெல்லாம் வைத்துதான் நிச்சயமாக முதலமைச்சர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய பார்வையில. இல்ல, இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்விதான். இப்ப நிறைய முறை நடந்திருக்கு மாற்று கட்சி சேர்ந்தவங்க திமுக இணையக்கூடிய நிகழ்ச்சி அப்படின் போது. ஆனா இதுக்கு மட்டும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, முதலமைச்சர் நேரடியாக பேசுறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் எடுத்துக்கலாம்? இல்ல, அது என்ன காரணம்னா சார், இப்ப இந்த அரசியல் நிச்சயமாக இப்ப தேவைப்படுது சார். இந்த அரசியல் எல்லாருக்கும் தேவைப்படுது. அவங்க பாரம்பரியமிக்க கட்சியாக இருந்தாலும் இப்ப இந்த கூட்டம் இப்ப ஒரு 3000 பேர் இணையறாங்க அப்படின்றது, 3000 அப்படின்றது சாதாரணமான ஒரு எண்ணிக்கை இல்ல. ஆனா அவர்களுக்கு அதை விட அதிகமான உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒரு கட்சியிலிருந்து விலகி வருகிறது அப்படின்றது அதுவும் இப்ப இருக்கிற இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு சீமானுடைய அந்த கட்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கூடாரம் டோட்டலா காலி ஆகிட்டு இருக்குன்னு நம்ம முன்னாடியே நிறைய விவாதங்கள்ல பேசியிருக்கிறோம். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே பாதி இளைஞர்கள் இங்க இருந்து அங்க போறாங்கன்னு அவர் நீ இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவேன்னு பகிரங்கமாகவே ரொம்ப கேவலமான ஒரு அரசியலை முன்வைத்தார் நம்ம சீமான் அவர்கள். ஆனா அவர் பேசின தொடர்ச்சியா அவர் என்ன பேசினாரோ அவருக்கே திரும்புற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்துவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கொஞ்சம் பேர் முதல்ல அங்க போனாங்க, இப்ப அதுவும் சரியில்லை. ஏன்னா அவருடைய நடவடிக்கையும் பேச்சும், முதல் மாநாட்டில் அவர் பேசின விஷயங்களும், கொள்கை என்னன்னே தெரியாம இன்னைக்கு வரைக்கும் நான் கொள்கை இருக்கேன், கொள்கை பேசுறேன், நான் மக்களை காப்பாத்த வந்திருக்கேன், இந்த மக்களுக்காக நான் வரேன். நான் கடந்த முறை பேசும்போது கூட நான் குறிப்பிட்டேன் சார், பரந்தூர் விமான நிலையம்னு சொல்லி அங்க போய் களமிறங்கினாரு. அவர் என்ன சொல்லி அங்க பேச்சு ஆரம்பிச்சாரு, நான் இன்றிலிருந்து தீவிர அரசியல் களம் இறங்கி விட்டேன் அப்படின்னாரு. இப்ப எங்க போயிட்டாரு, எங்க இருக்காரு? ஷூட்டிங்ல இருக்காரு. அப்ப இது என்னது, இது யாரை ஏமாற்றுகிற நாடகம்? இந்த நாடகத்தெல்லாம் இது நாடகம்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வர்றதுனால இந்த மேடைகளை, இந்த மாதிரி மக்கள் திரளா சேருகிற மேடைகளை
திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அது முக்கியமான ஒரு மேடையா பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு தவறுன்னு கிடையாது. இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்லணும் கட்டாயம். இது யார் இவங்க, இவங்க யார் இவங்க அடையாளப்படுத்த வேண்டிய. ஏன்னா முன்னாடிலாம் அப்படி இல்ல சார், நாகரிக அரசியல் இருந்தது. இன்னைக்கு நாகரிகம்னா என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா வார்த்தை, எந்த வார்த்தையை பொதுவெளியில பேசணும், எந்த வார்த்தையை பேசக்கூடாது என்பது கூட தெரியாத சில தற்குறிகள் தலைவர்கள்னு பேர்ல சுத்திட்டு இருக்கும் போது நான் 30 வருஷமா பத்திரிகையாளராக இருக்கேன் சார். பல முன்னணி ஊடகங்கள்ல வேலை பார்த்திருக்கேன். அரசியல் ரீதியாக, திரைத்துறை ரீதியாக பல காலகட்டங்கள்ல மரியாதைக்குரிய நம்ம சீமானே எனக்கு நல்ல அறிமுகம், நட்பு, பழக்கம் இருக்கு. நம்ம விஜயும் பழகி இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு போல்டா நிறைய விஷயத்த அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டாக. ஏன்னா அவங்க செய்யற அரசியல் இந்த தமிழ் மண்ணுக்கான அரசியல் இல்ல. யாரோ சொல்லி கொடுக்கறதே அவங்க இங்க செய்யறாங்க. அதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த மேடைகளை அவங்க பயன்படுத்திக்கிறான்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் தவறு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல இடங்களில இவர்கள் செய்ய எல்லா விஷயத்தையும் ஓப்பனா உடைச்சு விடணும். அப்பதான் மக்களுக்கு இவர்கள் எல்லாம் யாரு, ஏன்னா அடையாளப்படுத்துறது என்ன பண்றாங்க. நீ என் கூட 1 to 1 வருவியா? நீங்க பத்திரிகையாளர் நல்ல கேள்வி கேட்டாலும் ஒருத்தர் பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டாரு சார். அது யாருன்னா விஜய். இன்னொருத்தர் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா அவங்க கைய புடிச்சுக்கிட்டு எதிர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா நீங்க பத்திரிகையாளரை சந்திக்க கூடாது. இந்த ஊடகத்தின் வாயிலா நான் சொல்றது, ஊடக நண்பர்களுக்கு தயவு செய்து நீங்க மைக்க தூக்கிட்டு போகாதீங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி தவறான தகவல்கள் எல்லாம் பேசி பேசி தன்னை வளர்த்துக்கிறத மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த தகவலும் இந்த மக்களுக்கான, இந்த மண்ணுக்கான, இந்த மாநில சுயாட்சிக்கான எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்வதில்லை. அப்புறம் இப்போ எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண போறது மக்கள் தான். மக்கள் கையில தான் தீர்ப்பு முடிவு எல்லாமே இருக்கு. அப்படின்னும் போது கட்சியை தொடங்கி உடனே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது தீர்மானிக்கிறது மக்கள் தானே. அது தவறு இல்லல்ல. கட்சி தொடங்கி உடனே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லல்ல. இல்ல மக்கள்கிட்ட ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றது எல்லாருக்கும் இயல்பு. நடிகர்னா கூட்டம் வரும் சார். நான் திரும்ப அதுல எந்த வித மாற்று கருத்து எனக்கு இல்ல. நடிகர்கள் என்றால் நிச்சயமாக முதலமைச்சர் பேசும்போது திமுக என்பது நேற்று முளைத்த காலம் கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களுக்காக தொடங்கப்பட்டு அதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் களத்துக்குள்ள வரும். ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கட்சி தொடங்கி உடனே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது தவறு இருக்குன்றீங்களா? மக்கள் தானே முடிவு பண்ண போறாங்க. கண்டிப்பாக இந்த மக்களுக்கான சேவையை நீங்க ஆற்றாத வரைக்கும், மக்களுக்கான தேவை என்னன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும், கிராமங்களில் என்ன அடிப்படை பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீங்க நேரா கார் ஏறின உடனே நான் கோட்டையில போய் இறங்குவேன்னு சொல்லி சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? அது நிச்சயமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான். அதைத்தான் முதலமைச்சர் குறிப்பிடுறான்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இங்க அடிப்படை பிரச்சனை, மாநிலத்துல என்ன பிரச்சனை இருக்கு, நாம் எதையெல்லாம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு இல்ல பறித்து கொண்டிருக்கிறார்கள், யாரை நம்ம கை காட்டணும், இந்த மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு யாரோட அணி சேரணும், இது எதுவுமே தெரியாது சார். எந்த அஜெண்டாவும் கிடையாது. ஒரே ஒரு ஹிடன் அஜெண்டா, இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும். அவ்வளவுதான் அவருடைய ஹிடன் அஜெண்டா, வேற ஒண்ணும் கிடையாது. அதற்கு என்ன காரணம்னா இங்க அந்த கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது. இன்னைக்கு இந்தியா முழுமைக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களை விட தமிழ் மாநிலம், அதுவும் தமிழ்நாடு, இங்க அவங்க நினைக்கிற எதையும் சாதிக்க முடியல, செய்ய முடியல, தாழ்வுன்றவே முடியல சார். அந்த அடிப்படையில அவர்கள் முன்னாடியெல்லாம் எதிர்பார்த்தது நடிகர் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அவர் வரல. அப்ப அவருக்கு ஒரு முகம் தேவைப்படுது. நான் டைரக்டா சொல்றேன், பாஜகவுடைய பின்புலத்துலதான் ஒரு பக்கம் சீமான் தன்னுடைய வேலையை செய்யறாரு, இன்னொரு பக்கம் விஜய் இன்னொரு வேலையை செய்யறாரு. இவர்களுக்கு ஒரு முகம் தேவை மக்கள்கிட்ட போய் அடையாளப்படுத்துவதற்கு. பாஜக நேரா போனா ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அவர்களுடைய முகம் முன்கூட்டியே குறிப்பிட்டாரு. இப்ப நம்ம கட்சி தொடர்ந்த உடனே நம்ம பாஜக ஏடிஎம் பிடிஎம் சொல்லுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.